வணக்கம் நண்பர்களே. சென்ற சில வீடியோக்கள்ல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பத்தி பல தகவல்களை பார்த்தோம். அமெரிக்காவில் இப்போது பரபரப்பாக பேசப்படும் ஒரு முக்கியமான செய்தி அது. அவரை பற்றி அவருடைய ஃபைல்ஸை யார் இதை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுலேயும் ஓவர்சைட் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அவங்க அதெல்லாம் சரி பார்த்து இந்த டாக்குமெண்ட்ஸை பிரஸுக்கு கொடுப்பாங்க. அதிலிருந்து சில செய்திகள்லாம் வெளியில வரும். அதனுடைய நம்பகத்தன்மையோ இல்லை நம்ப முடியாத தகவல்களையோ சரி பார்த்து பலரும் செய்திகள் வெளியிடுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 2-3 வீடியோக்கள்ல பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ அதனுடைய தொடர்ச்சியில கடைசி பகுதியாக நான் உங்க கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணேன். இதுல முக்கியமா எப்ஸ்டீன் ஃபைல்ல பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றி சில செய்திகள் இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இத வழக்கம் போல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் இந்த செய்தியை எழுப்பி இதன் மீது விவாதம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. ஆதாரபூர்வமற்ற செய்தி அப்படிங்கிறது நம்பர் 1. இரண்டாவது, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் கிளியரா சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரி நடந்தது, எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி கிளியரா எல்லாத்துக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி இதை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதா ராகுல் காந்தியினுடைய முனைப்பா இருந்தது. இதுக்கு பின்புலத்துல நான் ஏற்கனவே 2-3 வீடியோல சொன்ன மாதிரி தான், ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸுக்கோ என்ன அப்படின்னா, மக்கள் பிரச்சனைய மக்கள் மன்றத்துல பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது மனசுல அதை பத்தி கவலையும் கிடையாது, மக்களை பத்தி கவலையும் கிடையாது. தான் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்ப கட்சி, அதனுடைய நலன், தான் எப்படி பிரதம மந்திரியா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பாராளுமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலும் ஏதாவது ஒரு உத்திய கையில எடுப்பாங்க. பாராளுமன்றத்தை முடக்குவது தான் அவர்களுடைய தலையாய குறிக்கோளா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. பெகாசஸ்னு கொண்டு வந்தாங்க, எங்களெல்லாம் உளவு பாக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே அதை தீர்த்து வச்சிருச்சு. அப்பா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரஃபேல் வந்தது. அப்புறம் மோடி சோர்கை அப்படின்னா சௌக்கிதார் சோர்கைன்னு ஆரம்பிச்சாங்க. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டால தீர்த்து வைக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும், அப்புறம் ஆர்டிகல் 370 நான் போல வீடியோல எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னாக்க, மக்கள் நலம் சார்ந்தது, மக்கள் நாட்டினுடைய வளர்ச்சி திட்டம், இதை பத்தி எல்லாம் பாராளுமன்றத்துல பேசுறதே கிடையாது. உப்பு போறாத ஒரு விஷயத்த, அதாவது அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்றது ஒண்ணு. இரண்டாவது, அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை பாராளுமன்றத்தில் உருவாக்கணும். அதன் மூலமாக பாராளுமன்றத்தை நடக்க விடாமல், நடவடிக்கை எதுவும் செய்ய விடாமல் முடக்க வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு, அதாவது பாஜக அரசுக்கு கெட்ட பெயர் வர வேணும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். இது தொடர்ந்து கடந்த 11 வருடங்களாக இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் அதைத்தான் செய்யறாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 2 முக்கியமான விஷயங்கள் எடுத்தாங்க. ஒண்ணு இந்தோ சைனா வார். அதுல இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அடுத்ததுல. அவர் எப்படியோ கையில ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை எப்படி எடுத்துட்டு வந்தாங்கிறது தெரியல. அதை பத்தி நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதை பார்க்கலாம், அடுத்த வீடியோல ட்ரை பண்றேன். இதுக்கு அது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்தாரு. அடுத்ததா இப்ப இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி எடுத்திருக்காரு. இது இரண்டுக்குமே இதில் எந்த விதமான உண்மைத்தன்மையோ உறுதித்தன்மையோ கிடையாது அப்படிங்கிறத தெளிவா ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனாலும் விடம் தொடன் அப்படின்னு இது எல்லாமே கைமீறி போயிடுச்சு, தன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் காங்கிரஸ் பெண் எம்பிக்களை வச்சு பிரதம மந்திரி மேல ஒரு தாக்குதலை தகாத முறையில இந்த இந்தியன் பார்லிமெண்ட் ஹிஸ்டரியிலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு கீழ்த்தரமான நிகழ்வையும் நடத்துவதற்கான முன்னெடுப்புகள். இப்ப நம்ம பிரதம மந்திரி மோடியை பத்தி பார்க்கலாம். என்ன முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட பாரத பிரதமர் இல்ல அவருடைய அலுவலகங்கள் பலவிதமான கடித போக்குவரத்துகள், கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அதுல எப்ஸ்டீன் பாரத பிரதமருக்கு அறிவுரை கொடுத்ததாகவும் பல சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறதாகவும், இது எதை சார்ந்தது அப்படின்னாக்கா, ஜியோ பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய பல முன்னெடுப்புகளை பத்தி, குறிப்பா அமெரிக்காவில் பல பேரை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை பாரத பிரதமர் எப்ஸ்டீன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இவங்களை சந்திப்பதற்குன்னு கேட்டுக்கொண்டதாக ஒரு கரஸ்பாண்ட். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, எப்ஸ்டீன் பாரத பிரதமருக்கு சில அறிவுரைகள் சொல்லாராம். என்ன மாதிரி அறிவுரைனா, நீங்க இஸ்ரேலுக்கு போங்க, அங்க நேத்தன்யாகுவை பாருங்க, நேத்தன்யாகுவோட நீங்க ஒரு மியூசிக் ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் செஞ்சு அவரோட நடனம் ஆடுங்க. அதுல டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபரை புகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு பாட்டையும் டான்ஸையும் நீங்க நடத்துங்க.
அது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். அதன் மூலமாக உங்களுடைய காரியங்களை நீங்க சாதிச்சுக்கலாம் அப்படின்னு ஜெஃப்ரி எப்ஸ்டின் பாரத பிரதமருக்கு அறிவுரை வழங்கியதாக ஒரு கரஸ்பாண்ட். அதன்படி பாரத பிரதமர் 2017 இஸ்ரேலுக்கு சென்று அங்க போய் இந்த மாதிரி நேத்தன்யாகு இஸ்ரேல் அதிபரோட நடனம் ஆடினார், பாட்டு பாடினார் அப்படிங்கறதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு. இதுக்கு நீங்க தெளிவாக விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ராகுல் காந்தியால, காங்கிரஸால. இதுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கிளியரா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 2017 பாரத பிரதமர் இஸ்ரேல் போனது உண்மை. இஸ்ரேல் அதிபர் நேத்தன்யாகுவோட, பெஞ்சமின் நேத்தன்யாகுவோட பல பேச்சுவார்த்தைகள் நடத்தது உண்மை. பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டது உண்மை. பல ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஒரு அங்கீகாரம் போல கொடுத்து அவர் அங்க போனது எல்லாமே சரியான இதுதான். அது மறுக்கவும் இல்லை யாரும். அதனால இஸ்ரேல் இந்தியா 2 நாட்டுக்குமான பரஸ்பர உறவு, நல்லுறவு எல்லாமே பலப்படுத்தப்பட்டது. இதை தவிர என்ன அப்படின்னா, பல விதமான ஒப்பந்தங்கள்ல குறிப்பா பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, அதாவது டிஃபென்ஸ், அதை சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அங்கிருந்து நமக்கு கிடைத்த வான்வெளி பாதுகாப்பு சாதனங்கள், அந்த மாதிரி பலதும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அளவுல உதவி கிடைத்தது இஸ்ரேலோட. அதுதான் முக்கியமான இது. இதை பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து வெளியிடக்கூடிய செய்திப்படி என்னமே சொல்றாங்கன்னா, பிஎம் மோடி 2017 விசிட் டு இஸ்ரேல் வாஸ் a landmark diplomatic engagement. ஒரு டிப்ளமேட்டிக் இதுபடி அது மிகச்சிறந்த ஒரு நிகழ்வு, மிகச்சிறந்த ஒரு மீட்டிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல இது எதை மையமா வச்சு பாக்குறாங்கன்னா, டிஃபென்ஸ், டெக்னாலஜி, ட்ரேடு, அதுக்கப்புறம் ரொட்டீன் கல்ச்சர், இந்த மாதிரி கல்ச்சரல் விசிட், 2 நாட்டுக்குமான கலாச்சார பரிவர்த்தனை, இதை பத்தி எல்லாம் தான் மிக மிக முக்கியமான. இந்த 2 நாட்டுக்குமான உறவு மிக மிக வலுவாக இருக்கு அப்படிங்கறது தான் அதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிரஸ் ரிலீஸும் கொடுத்திருக்காங்க. இவங்க சொன்னபடி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய ரெஃபரன்ஸோ இதுவோ எதுவுமே அதுல இல்ல அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. 3வது பாயிண்ட் என்னன்னா, சாதாரணமாவே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அதாவது சரித்திரத்தில் நிகழக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக ஏதாவது நடந்ததுன்னா, அப்ப 2 தலைவர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கும்போது பத்திரிகைகள் இது மாதிரி சொல்லுவாங்க, அதாவது ப்ராவர்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அது ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போத் த லீடர்ஸ் டான்ஸ்டு இன் ஹாப்பினஸ், இந்த மாதிரி எல்லாம் செய்திகள் வரும். பத்திரிகை நம்மளே பார்த்திருக்கோம். ஏதாவது ஒரு மிக மிக முக்கியமான நிகழ்வு, சரித்திர நிகழ்வு நடந்தாக்க பீப்புள் ஆர் எலைட்டட், பீப்புள் டான்ஸ்டு இன் ஹாப்பினஸ் அப்படிலாம் வரும். இது சாதாரண பத்திரிகையாளர்கள் கையாளக்கூடிய சொல்லாடல். இது இடியம், ஃப்ரேசஸ், இதெல்லாம் மாதிரி வரும். இதெல்லாம் அந்த மாதிரி தான் அப்ப பாரத பிரதமரையும் இஸ்ரேல் அதிபர் நேத்தன்யாகுவை பத்தியும் எப்படி செய்தி வந்ததுன்னா, 2 பேரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தார்கள், நடனம் ஆடக்கூடிய அளவுக்கு they danced to each other's tune அப்படிங்கிற மாதிரி தான். அதை அப்படியே திரிச்சு இந்த காங்கிரஸும் ராகுல் காந்தியும் ஏதாவது ஒரு பொய்யுரை சொல்லணுமேன்னு சொல்லி வெளியிட்டுட்டாங்க. இதுதான் முக்கியமான செய்தி. ஆக மொத்தம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து 2017 பாரத பிரதமர் இஸ்ரேல் போனதை மறுக்கல, நேத்தன்யாகுவை மீட் பண்ணதை மறுக்கல, பலவிதமான பேச்சுவார்த்தைகளை மறுக்கல, பலவிதமான ஒப்பந்தங்களை மறுக்கல, 2 நாட்டுக்கும் பரஸ்பரமான உதவிகள் பல விதத்திலேயே நடந்திருக்குங்கிறதையும் மறுக்கல. எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை உள்ள நுழைச்சிருக்காங்க பாருங்க, திருட்டுத்தனமா. அதைத்தான் இல்ல, இது பொய்யுரை, இது திரித்து கூடப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வெரி கிளியரா எல்லாம் சொல்லிருக்காங்க. இது போராது அப்படின்னாக்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னாக்க, எப்ஸ்டீன் டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது யூஎஸ் ஹவுஸ் ஓவர்சைட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வெளியிடலாம், இதெல்லாம் வெளியிடக்கூடாது, இதுல நம்பகத்தன்மை இருக்கு இல்ல அப்படின்ட்டு தான் அவங்க வெளியிடுவாங்க. அந்த மாதிரி வெளியிட்டது தான் நான் சொன்னது. சோனியா காந்தியை பத்தி டாக்குமெண்ட் நம்பர் 10 அப்படின்னு போட்டு அதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த மோடி பற்றிய எப்ஸ்டீன் பற்றிய தகவல்கள்ல இந்த ஓவர்சைட் கமிட்டி எந்த விதமான தகவலையும் அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. அதுல ஏதோ பாரத பிரதமர் எப்ஸ்டீனுடைய அறிவுரைக்கு ஏற்று நடந்து கொண்டார், அந்த மாதிரி தகவல்கள்லாம் எதுவுமே அவங்க வெளியிடல. ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பாரத பிரதமரும் இஸ்ரேல் பிரதமரும் மீட் பண்ணாங்க அப்படிங்கிறது
அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அது அவங்களே ஒத்துக்கு, நம்ம நாட்டில் இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒத்துக்குது, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒத்துக்கிறாங்க. இந்த நடுவுல சொருகப்பட்டது அப்படிங்கிறாங்க பாத்தியா, நடுவுல திரிச்சு அது உள்ள நுழைச்சு அதை ஒரு மாதிரி மடை மாற்றி மக்களை குழப்பி பார்லிமெண்ட்ல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அமளி துமளியாக்கி பார்லிமெண்ட்டை முடக்குவதுங்கிறது உடனே அதை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் இப்ப அதுல இருந்து தெளிவா நமக்கு தெரியுது. இதுல குறிப்பா இன்னும் சில நான் சொன்ன மாதிரி பல எக்ஸ்தல பதிவுகள் எல்லாம் கூட நான் அப்படியே கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது குறிப்பா 2-3 விஷயத்தை பத்தி படிச்சேன். என்ன அப்படின்னா, இதை வந்து அந்த காலத்துல, அதாவது 2014 காலகட்டத்திலேயே இதை பத்தின ஒரு செய்தி வந்திருக்கிறதாக ஒருத்தர் பதிவிட்டிருந்தார். அது எதை பத்தி அப்படின்னா, இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு நம்மளுடைய தூதரக அதிகாரிகளோ மற்ற அதிகாரிகளோ இல்ல மற்ற பல பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், HILO, இஸ்ரோ இவங்களை சார்ந்தவங்க யாராவது அங்க போய் ஏதாவது பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்துக்கு போயிருந்தால் இரவு நேரங்கள்ல வந்து அந்த அதிகாரிகளோ மற்றவர்களோ இருக்கக்கூடிய அறையின் கதவை ரஷ்ய அழகிகள் வந்து கதவை தட்டுவாங்க. கேட்டாக்க எங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP மாதிரி இந்தியாவிலிருந்து இந்த மாதிரி அதிகாரிகள் யாராவது வந்தா அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஒரு SOP இருக்கு, அதனால நாங்க வந்தோம். கேட்டதுக்கு அப்புறமா 2014க்கு பிறகு அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிறது வேற, இது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி செய்தி வந்ததாக அறிவித்திருக்காங்க. அப்ப நல்லா யோசிச்சு பார்க்கணும், நம்ம எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கமான ஒரு பிரதம மந்திரி இருந்தா தனக்கு கீழே இருக்கிறவங்களையும் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக வச்சிருப்பாங்கன்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு, எப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க, இது ஒரு SOPயாவே பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கிறத வந்து முன்னாடி இருந்த ஒழுக்க சீலர்களுடைய நடவடிக்கைகள் மூலமா நமக்கு தெரிய வருது. எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு பாருங்க. சோ இது ஒரு ஆச்சுங்களா. இதை தவிர நான் வந்து போன ஒரு வீடியோல கூட சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவர் வந்து அடிக்கடி வந்து டர்க்கியினுடைய டிவி சீரியல் பார்ப்பார். அதுல அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ரொபோசல், நான் சொல்றது காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில இருந்தபோது, அவங்க ஆட்சியில இருந்தபோது அப்ப வந்து ஒரு ப்ரொபோசல், ஒரு ஃபைல்ல கையெழுத்து போடுவதற்கு அனுமதி கொடுத்து பர்மிஷன் எல்லாம் ஒரு பெரிய கம்பெனிக்கான ஆர்டரோ ஏதோ. அப்ப அந்த மந்திரி சொன்னாராம், எனக்கு இந்த டிவி சீரியல்ல இருக்கிற இந்த அழகி எனக்கு வேணும், அவங்க கூட நான் வந்து பேசணும், அதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யுங்க. அடுத்த நாள் டெட்லைன் 24 மணி நேரம் தான் இருக்கு, அதுல கையெழுத்து போடலன்னா காலாவதி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சா. சார் பணம் வாங்கல மாட்டாங்களா, இது மட்டும்தான், அது தனி, பணம் கொள்ளையடிக்கிறது தனி, இதை தவிர மற்ற விஷயங்கள் எல்லாமும் செய்யப்பட்டன. இது வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா ஒரு மறைக்கப்பட்ட அளவுல தான் அது இருக்கும், வெட்ட வெளிச்சமா வெளியில வரல. நீங்க நம்ப மாட்டீங்க, வெளியுறவுத்துறை அமைச்சகம் இதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சு விசா கொடுத்து அந்த டிவி சீரியல்ல நடித்த டர்க்கிஷ் நடிகை இந்தியாவிற்கு வந்து அடுத்த நாள் காலையில பிளைட்ல ஏறி திருப்பி டர்க்கிக்கு போனாங்க. ஃபைல் கையெழுத்து ஆனது அப்படிங்கிற உண்மை இருக்கு. அப்ப அவங்களுடைய ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இப்ப எந்த அளவுக்கு அது மாறி இருக்குங்கிறத இந்த மாதிரி போன்ற செய்திகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் இன்னும் சில செய்திகளை நான் படிச்ச போது ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜெஃப்ரி எப்ஸ்டீனால 2 உலக தலைவர்களை வீழ்த்த முடியல அப்படிங்கிறாங்க. ஒண்ணு வந்து சைனாவிட ஜின்டாவ், அவரை வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க, மாயங்கள் அவர் தப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி அடுத்த தலைவரா அவங்க யாரை குறிப்பிடுறாங்கன்னா பாரத பிரதமர் மோடியை சொல்றாங்க. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. சாதாரணமாவே இந்த மாதிரி இந்த தலால் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பல வியாபார வர்த்தகங்கள், அது இது ஒப்பந்தங்கள், பெரிய ஆளுங்களை மீட் பண்றது, செல்வாக்கு உள்ளவர்களை கைக்குள்ள போட்டு, இதெல்லாம் இவங்க நார்மலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாதாரணமாகவே என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனை பத்தி சில பேர் என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா, அவர் வந்து ஒரு பழக்க வழக்கமாகவே பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பிசினஸ்மேன் இவங்களுடைய பேரை வந்து ஏதோ தனக்கு ரொம்ப க்ளோஸ் நெருக்கமானவர்கள்னு காமிச்சு பாருங்க, அந்த மாதிரி பேரை எடுத்து செய்வாங்க. இது வந்து ஒரு ப்ராபகண்டா உத்தி, அந்த மாதிரி காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதை பாரு நான் கனெக்ட் பண்ணிட்டேன் என்னாலதான் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொய் உரை சொல்லக்கூடிய ஒரு கேவலமான மனிதர். அவருடைய செயல்கள்ல இருந்தே நமக்கு தெரியுது அவர் எப்பேற்பட்ட ஒரு கேவலமான மனிதர். இதுக்கு தாண்டி வேற வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சில பேர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. எந்த லாபியிஸ்டுமே சொல்றேன், அவரை தெரியும் இவரை தெரியும் என்னாலதான். இப்ப நீராராடியா லாபியிஸ்ட பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாருக்கு எந்த மந்திரி பதவி வேணுங்கிறத கூட அந்த நீராராடியா
கையில் எடுத்து முன்னெடுத்து செஞ்சாங்க காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்துல. அதுல பிரபல பத்திரிகையாளர் பர்காதத்தினுடைய ரோலுமே தெரியும். இதையெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண நீராராடியா பர்காதத்தே எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், யாருக்கு என்ன மந்திரி வேணுமோ எங்களால அதை வாங்கி தர முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது, பல அமெரிக்க அரசியல் தலைவர்களையும் பெரிய பெரிய பிசினஸ் டைகூன்களையும் தன்னுடைய கிளையண்டா வச்சிருக்கிற ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இவங்கள மாதிரி 10 மடங்கு இன்னும் பெருமையா தான் பேசுவார். எனக்கு இவங்கள தெரியும் அவங்கள தெரியும், அவங்கள பிடிச்சிட்டேன் இவங்கள பிடிச்சிட்டேன், இந்த நாட்டோட நான் தான் ஒப்பந்தம் போட்டேன், இந்த நாட்டுக்கு இவ்வளவு ராணுவ தளவாடங்களை வாங்கி கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் அவர் சொல்லக்கூடியது ஒரு சர்வசாதாரணம். இதை பல பேர் இந்த மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் கடைசியா நம்ம என்ன பாக்குறோம்னா, வெறும் கூப்பாடு போடுறது, சும்மா அள்ளி சேற்ற வாரி இறைக்கிற மாதிரி அள்ளி இறைச்சி தெளிக்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு பாஜக அரசு பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க ராகுல் காந்தி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அதுல வந்திருக்கு அதுதான் ஆதாரம். அந்த மாதிரி எத்தனை பேர் வேணா யார் வேணா என்ன வேணா எழுதலாம். இப்ப சோனியா காந்தியினுடைய வீடியோல நான் அதை பத்தி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்னுடைய ரெஃபரன்ஸை கொடுக்குறாங்க மக்கள். அதே மாதிரி ஜான் கார்டன்ங்கிற எழுத்தாளர் அதை புட்டு வச்சிருக்காரு. கம்ப்ளீட்டா நான் அனலைஸ் பண்ணி தரவா எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு அவரு. அப்ப நம்ம இவங்க சொல்லும் போது அதை எவிடன்ஸோட சொல்றாங்க, ஆதாரத்தோட. அதே காங்கிரஸ் கிட்ட நீங்க ஆதாரம் கொடுங்க கேட்டா ஆதாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னா எழுந்து ஓடி போயிடுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிஸ், இந்த மதுரை எம்பியா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடி எம்பியா இருக்கட்டும், இல்ல மற்ற பல எம்பிக்களுமே வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. நல்லா தென் சென்னை எம்பி எல்லாம் அழகா அருமையா கேள்வி கேட்பாங்க, கண்ணா பின்னான்னு பேசுவாங்க, மத்திய அரசை திட்டுன்னு திட்டுவாங்க, நிதி தரல, தமிழை ஒழிச்சிட்டீங்க, அத்தை இதுன்னு பேசுவாங்க. அதே நிர்மலா சீதாராமன் எழுந்து பேசும்போது அவையை விட்டு ஓடி போயிடுவாங்க. இது பல தரம் நிர்மலா சீதாராமன் ஓப்பனாவே, இங்க வாங்க ஓடாதீங்க வாங்க இருந்து நான் சொல்ற பதில கேட்டுட்டு போங்க, கேள்வி கேட்கறதுக்கு திராணி இருந்தது இல்ல, பதில கேட்கறதுக்கு அந்த தைரியத்தை வர வச்சுட்டு உட்காந்து உங்க காதால நான் சொல்ற பதில கேளுங்க ஓடி போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. எல்லா பார்லிமெண்ட் செஷன்ல நீங்க பார்க்கலாம், அவங்களோட அப்படியே பின்னாடி ஓடுறது பார்க்கலாம், இவங்க எழுந்து பாவம் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்குது. ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, நாங்க குற்றச்சாட்டு வைப்போம், ஆதாரம் இருக்காது, நீங்க பதில் சொல்றதை நாங்க கேட்க மாட்டோம், ஓடி போயிடுவோம். இப்ப என்னன்னா இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். பாரத பிரதமர் மேல மோடி மேல எந்த விதமான தவறும் கிடையாது அப்படின்றது தெள்ள தெளிவா நிறுவனம் ஆயிடுச்சு. ஆனா அதை பத்தி கவலைப்படாம கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குங்களா. எனக்கு இன்னொரு ஒரு மிக வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, கர்நாடகால பெங்களூர் போன்ற பல நகரங்கள்ல ஒரு பெரிய போஸ்டர் சில நாட்களாக உலவிட்டு இருக்கு. என்ன போஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரு, ஜவஹர்லால் நேரு அவரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். இப்ப மவுண்ட் பேட்டனுடைய பெண் பல தகவல்களை முன்ன வச்சிருக்காங்க. இந்தியாவின் நலன்களை ஜவஹர்லால் நேரு எட்வினா மவுண்ட் பேட்டனுக்காக காவு கொடுத்து விட்டாருன்னு ஓப்பனா பேட்டியே கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, அது ஒரு பக்கம். அந்த நேரு, ஜவஹர்லால் நேரு ஐன்ஸ்டீனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அதுக்கு பக்கத்துல பாரத பிரதமர் மோடி எப்ஸ்டீனோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு, அதாவது அது குக்குடா போட்டோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போட்டோஷாப் செஞ்சு அந்த போஸ்டரை பல இடங்கள்ல வச்சிருக்காங்க. சரின்னு நான் என்ன பண்ணேன், நிஜமாவே நேருவுக்கும் ஐன்ஸ்டீனுக்கும் அவ்வளவு நல்ல உறவு இருந்ததா, இவருக்கு விஞ்ஞானத்துல மிகப்பெரிய நாலேஜ் எல்லாம் இருந்ததா அப்படின்னு கொஞ்சம் தேடி படிச்சு பார்த்தாக்க ஒரு முக்கியமான செய்தி படிக்கிறேன், கேளுங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை பத்தி வினீத் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் பிளாக்ல எழுதியிருக்காரு. நிறைய படிச்சேன், அதுல இது பர்டிகுலரா எனக்கு தெரிஞ்சது, அதனால அதை பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமா நேரு ஐன்ஸ்டீனை பார்த்தாரு 1949 காலகட்டத்துல. அப்ப ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டோலாம் இருக்கு. பேசி அப்ப கூட தன்னுடைய மகளான இந்திரா காந்தியை கூட்டு போனாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு நியூக்ளியர் பிசிஸ்ட், அட்டாமிக் பிசிஸ்ட். அவரை பார்க்கறதுக்கு தன்னுடைய மகளை கூட்டு போறாங்க. யாராவது 4 சயின்டிஸ்ட கூட்டிட்டு போவாங்களா பிஆர்சில இருந்து, இல்ல மகளை கூட்டு போவாங்களா? அப்ப உள்நோக்கம் என்ன, அது ஒரு பாயிண்ட் புரிஞ்சுச்சுங்களா, அது தனியா இருக்கு. இப்ப இதுக்கு நடுவுல அப்ப என்ன பிரபலமா பேசப்பட்டது அப்படின்னா, ஐன்ஸ்டீன் நேருவுக்கு அப்ரிசியேஷன் லெட்டர் எழுதியிருக்காங்க. அதையும் இவர் தன்னுடைய பிளாக்ல குறிப்பிட்டிருக்காரு. என்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காரு, அதாவது 1947 இரண்டாம் உலக போருக்கு பிறகு 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடையாது, அதுக்கு முன்னாடி 45ல இரண்டாம் உலக போர்லாம் முடிந்த போது யூதர்கள் பெரும்பாலும் துன்பத்துக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நாடு அமைத்து கொடுக்கப்பட்டது யுஎன்ஓவால. பிரிட்டிஷ் கை கழுவிட்டு போயிட்டாங்க. அவங்க நைஸா அது எல்லாத்தையும், பிரிட்டிஷ் பண்ணாத தகுடுதத்தமே இந்த உலகத்துல கிடையாது. இப்ப அது எல்லாத்தையும் அதை மாதிரி 10x 100x அதிக அளவுல
அமெரிக்கா தகுடுதத்தம் பண்ணி நான் உலகத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து யுஎன் தலையில போட்டுடுச்சு. நாடு கொடுக்கலாம் கொடுத்து கொடுக்காட்டி போய் எக்கெடுக்கட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பலஸ்தீனியன்ல ஒரு சின்ன பகுதியை வச்சு, இதெல்லாம் பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஓல்டு டெஸ்டமெண்ட் இல்ல தோரா அதை வச்சு ஆதாரமா வச்சு நாடு அவங்களுக்கு அமைத்து கொடுக்கப்பட்டது. அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேரு தான் இஸ்லாமியர்களுடைய நண்பர்கள் இல்லையா, ஆனா பல பேர் அவரே இஸ்லாமியர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு கேள்விக்குறிதான், அது பின்னாடி பார்க்கலாம். அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 1950 வரைக்கும் இஸ்ரேல் அவர் அங்கீகரிக்கவே இல்லை. யாரு? ஜவஹர்லால் நேரு. ஐன்ஸ்டீனுக்கு இஸ்ரேலுக்கு என்ன சம்பந்தம்னா, அவர் யூதர். ஐன்ஸ்டீன் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. எதை பத்தி அப்படின்னா, ஜூன் 1947 ஆகஸ்ட்ல சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில 6 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் தயார் பண்ணிருக்காங்க. அதுல அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை பத்தி இந்தியா ஒரு நிலைப்பாடு எடுத்து அது ஒழிக்கப்பட்டதுன்னு குறிப்பிட்ட. அந்த தீண்டாமை ஒழிப்பை வந்து மிக பெரிய அளவுல ஆதரிச்சு பாராட்டி ஐன்ஸ்டீன் கடிதம் எழுதினாராம் நேருவுக்கு. இது அந்த பிளாக்ல நான் படிச்சேன், அதனால சொல்றேன். சரி, அவர் வந்து அந்த மாதிரி கடிதம் எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐன்ஸ்டீனுடைய முதல் குறி என்ன அப்படின்னா, தலையாய குறி என்னன்னா, இந்தியா இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக பாராட்டப்பட்ட கடிதம் அது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நேரு வந்து விஞ்ஞானத்துல பெரிய அறிவாளி, ஐன்ஸ்டீனே பாராட்டிட்டார். இப்ப புரியுதுங்களா, எப்படி ஒரு சாதாரண செய்திய ஒருத்தர் தனக்கு சாதகமா, ஐன்ஸ்டீன் தனக்கு சாதகமான நிலைப்பாடு, இங்க நேரு அதை மாற்றி மக்களை குழப்பி ஏமாத்தி தன்னை ஏதோ பெருசா பாராட்டிட்ட மாதிரி ஒரு நிலைப்பாடு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, காங்கிரஸும் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரியங்கா வாத்ராவோ இவங்களுக்கு முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா, எப்படியாவது பாரத பிரதமருடைய பேரை கெடுக்கணும். எப்படியாவது, அதுவும் இந்த பாலியல் சார்ந்த விஷயம் அப்படின்னாலே மக்களுக்கு அதுல ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆர்வம். அதனால அதை முன்னெடுத்து அவருடைய, அதாவது இந்த கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலம், கம்ப்ளீட்டா அடிச்சு ஒழிச்சிடணும். அவருடைய மதிப்பு மரியாதை எல்லாம் அதற்காக எடுக்கப்பட்டதான். ஒரு பார்லிமெண்ட் செஷனை கூட நடத்த விட மாட்டாங்க உருப்படியா. இந்த பார்லிமெண்ட் செஷன்லயும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. இப்ப நான் லேட்டஸ்டா படிச்சது என்னன்னா, ஓம் பிர்லா எப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாரு, பாரத பிரதமருடைய சபைக்கு வராம வேண்டான்னு ஒரு அறிவுரை சொல்லி இந்தியாவின் மாண்பை காப்பாற்றினார். இப்ப அவரு மேல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா காங்கிரஸ் ஓம் பிர்லா மேல ஒரு தாக்குதல் நடத்துவாங்க. அது வந்து வார்த்தையான தாக்குதலா இல்ல நேரடியான தாக்குதல் இருந்து பார்க்கணும். கண்டிப்பா ஏதாவது வரும், இது என்னுடைய அனுமானம். ஏன்னா முதல் பாரத பிரதமர் நிஷிகாந்த் துபே தப்பிச்சிட்டாங்க. இப்ப ஓம் பிர்லா அதை தப்பிக்க வச்சதுனால அவரை தாக்குவதற்கு ரெடியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ஆகுது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் பாரத பிரதமரை பற்றிய செய்தி. எல்லாமே பொய்யான செய்திகள், வேண்டுமென்றே திரித்து உண்மைக்கு புறம்பாக கூறப்பட்டு அவதூறு பரப்புவதற்காகவே கூறப்பட்ட செய்திகள். இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் அடிப்படையும் கிடையாது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4வது வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஃபர்தரா வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன், மிக மிக முக்கியமான தகவல்கள் ஏதாவது வந்து அது உங்க கூட ஷேர் பண்றேன். உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.